ஷெட்யூல் இன மக்களுக்காக போராடுறாங்க, மலைவாழ் மக்களுக்காக போராடுறாங்கன்னா இந்த வழக்குகள்லாம் வரும். இந்த வழக்குகள்லாம் எதிர்கொள்ளும். அது கொலை வழக்குமா வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்றேன் கேளுங்க, எல்லா வழக்கும் வரும். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சியில ஒரு மாநில தலைவரா குண்டாஸ் வச்சிருக்க ஒருத்தர் இருந்திருக்கிறாரா? ஒரு நிமிஷம் இருங்க. அமித்ஷா மேல என்ன வழக்கு போட்டாங்க? உள்துறை அமைச்சர் குஜராத்துக்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஜெயலலிதா அம்மாவை பத்தி நீ என்ன சொன்ன? குற்றவாளி, ஊழல் வழக்குல சிக்கி தண்டனை குற்றவாளி. உன் கட்சியில யாரும் குற்றவாளி இல்லையா? பாஜக யாரும் குற்றவாளி இல்லையா? ஜெயலலிதா அம்மையார் தான் குற்றவாளியா? ஒரு கொலை வழக்குல என்னையும் எங்களுடைய தலைவர் பூவையமூர்த்தியும் சேர்த்தாங்க. யூ கேன் வெரிஃபை. புகார்தாரர் சொல்றான் என் பேர்ல புகார் கொடுத்திருக்காங்க, அன்னைக்கு நான் சென்னையிலேயே இல்லைங்கன்றான். இதான் வழக்குடைய தன்மை. இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு. வரிக்கு வரி எழுதியிருக்காங்க அந்த தீர்ப்புல. ஏன் அப்பீல் போல? 23 வருஷம் 24 வருஷமா இதுதான் சார் உண்மை. பேசிட்டே இரு. அவர் மேல கொலை குற்றம் போட்டா பேசிட்டே இரு. நல்லா தானே நீ பேச நீ எக்ஸ்போஸ் ஆகுற. எவ்வளவு அண்ணாமலைகள் வந்தாலும் ஒரு நாள் நீதி வெல்லும். என்னைக்காவது நான் ஒரு நாள் அண்ணாமலையை இவர் ஹிஸ்டரி ஷீட்டர், இவர் ஐபிஎஸ்ஆ இருக்கும்போது கர்நாடகாவில் இவ்வளவு தவறு பண்ணியிருக்காரு, இவ்வளவு காலம் அவருக்கு பணி இருக்கும்போது எதுக்கு ராஜினாமா பண்ணிட்டு ஓடிட்டு இருந்தாரு, ஓடி வந்த நோக்கம் என்ன? இதெல்லாம் நான் என்னைக்காவது கேட்டிருக்கேன். எல்லாரும் கேட்டாங்க, உனக்கு இவ்வளவு வன்மம், உண்மைக்கு புறம்பா சிந்திக்கிற ஆளுக்கு எவ்வளவு இருக்கு, நேர்மையா வாழ்ந்துட்டு இருக்கு போராளிகளுக்கு எவ்வளவு இருக்கும். நான் கேட்கிறேன், நீ என்ன முன்னாலும் என்ன பண்ண முடியும்? Who are you? பொய் வழக்கு போடுவேன், பிடிச்சி கொஞ்சம் சிறைப்படுத்தி பார்ப்பேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்று இருக்குல்ல சார், அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குல்ல. நான் பெருமை தானே படுறேன். எங்க அம்மா சொன்னாங்க, டேய் தம்பி, உன் மேல எவ்வளவு வழக்கு போட்டாலும் நீ தலை நிமிர்ந்து நில், நீ குரலற்ற மக்களுடைய பிரதிநிதி. உங்க தாய் உன்னை பார்த்து என்ன பெருமைப்படுவாங்க? ஹனி ட்ராப் பண்ணு, விடாத. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பு, மிக முக்கியமான பத்திரிகையாளர் சந்திப்பு. கிட்டத்தட்ட ஒரு 361 குற்றவாளிகளுடைய பட்டியலை வெளியிட்டு பத்திரிகையாளர்கள் மத்தியில் பிஜேபியில் இவங்க எல்லாருமே தலைவர்களாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை பற்றி அண்ணாமலை பேசுவதற்கு தகுதி இல்லை, இவங்க எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மிக கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தீங்க. அதுக்கு பதிலளிக்கும் விதமாக தமிழ்நாடு பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஹிஸ்டரி சீட்டர், அவர் மேலே ஏற்கனவே பல வழக்குகள் இருக்குது, குண்டாஸ்லாம் போடப்பட்டிருக்கு, அவர் குற்றவாளிகளை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கடுமையாக உங்களை சாடி இருக்கிறாரு. பிஜேபி விசஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த மோதலை எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு? இது மோதலே இல்லைங்க. இது ஜனநாயகத்திற்கும் சர்வதிகாரத்திற்கும் நடக்கின்ற போர். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து, பொது வாழ்க்கைக்கு வந்த நாளில் இருந்து, நான் என்னுடைய பொது வாழ்க்கையில் தூய்மையாகவும் நேர்மையாகவும் குரலற்ற மக்களுக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட். அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு கேளுங்க. ஒரு போராட்டம் பண்ணால் ஒரு விளிம்பு நிலை மக்கள், ஷெட்யூல் இன மக்களுக்காக போராடுறாங்க, மலைவாழ் மக்களுக்காக போராடுறாங்கன்னா இந்த வழக்குகள்லாம் வரும். இந்த வழக்குகள்லாம் எதிர்கொள்ளணும். அது கொலை வழக்குமா வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறேன் கேளுங்க, எல்லா வழக்கும் வரும். சரி, நான் கேட்குறேன், இந்த தேசத்தில் யார் எந்த தலைவர் மேலே வழக்கு இல்லை? என்னுடைய வழக்கெல்லாம் விசித்திரமான வழக்கு. குரலற்ற மக்களுக்காக போராடும்பொழுது அந்த போராட்டக்குழு தலைவர்கள் இப்படி வழக்கெல்லாம் சந்திப்பது வழக்கு. நீங்கள் திரைப்படம் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய திரைப்படம் பார்த்துருப்பீங்க. ஒரு திரைப்படத்துலையும் குரலற்ற மக்களுக்காக, குறிப்பாக மலைவாழ் மக்கள், பட்டியலின மக்களுக்காக போராடுபவர்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருக்கீங்களா இல்லையா? நாவல் படிச்சிருக்கீங்களா? வச்சாத்தி ஆகட்டும், கொடியங்குளம் ஆகட்டும், நீங்கள் எல்லா போராட்டத்திலையும் இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் பாருங்கள், உலகம் முழுவதும் பாருங்கள். ஒரு காலத்தில் இன்றைக்கு பராக் ஒபாமா அவர்கள் அந்த நாட்டுடைய ஜனாதிபதி ஆனார். அவருடைய மூதாதையர்கள், தகப்பன், தாத்தா, முப்பாட்டன், அவங்களுக்கெல்லாம் பேரே கிடையாது. பராக் ஒபாமாக்குன்னு பேர் இருக்கு, அவங்க தாத்தாக்கு பேர் கிடையாது. என்ன தெரியுமா? எண் 272, 273, 270. இன்னும் அது அடிமைகளுக்கான எண். அப்படியே அடிமைகள் 50 அடிமைகளை 270 280 விற்கிறேன், 10 அடிமை விற்கிறேன், அதுதான் பேரே கிடையாது. என்ன சொல்ல போனா தாம்பத்திய உறவே கிடையாது, அவங்களுக்கு வச்சுக்க முடியாது. படிப்படியா போராடி இன்னைக்கு அந்த நாட்டுடைய ஜனாதிபதியா வந்தார். அந்த நிலை தான் என்னை போன்றவர்களுக்கு இந்தியாவில் இருந்துச்சு. முப்பாட்டன், என்னுடைய பாட்டன்,
புரட்சியாளர் அம்பேத்கர் கூட போராடினார். எங்கள் அப்பா அன்னை இந்திரா காந்தி மீது பற்று உள்ளது, அவரை நோக்கி போனார். நான் இப்போ ராகுல் காந்தி மேலே நோக்கி போயிட்டுருக்கேன். அவருடைய அரசியல், அவருடைய ஆளுமை, அவருடைய உண்மைத்தன்மையை வச்சு நாங்கள் அவர் பின்னாடி அணிவகுத்து சென்றோம். ஆனா அண்ணாமலை வைக்கிற குற்றச்சாட்டும் அவர்களுடைய வார் ரூம் வைக்கிற குற்றச்சாட்டும் வேறு ஒரு கோணத்துல இருக்கு. செல்வப்பிரந்தை அவர்கள் பச்சோந்தி, ஒரு வருஷத்துக்கு ஒரு கட்சி மாறுவாரு, அவர் இன்னைக்கு இங்க இருக்கிறாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு, ஆடிட்டரை பத்தி அவர்கிட்ட கேளுங்க. இதெல்லாம் அவர் நீங்க ஒரு நேர்மையான நெறியாளராக இருந்தா நான் சொல்றதெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க. பச்சோந்தின்னு அவர் என்ன சொல்லலை. அவர் கூட கூட்டாளியா நெருக்கமா இருந்த மேனாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் பச்சோந்தின்றார். நான் திமுகவில் இருந்தேனா? இல்ல. சொல்லுங்க. இல்ல. அண்ணா திமுகவில் இருந்தேனா? இல்ல. கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தேனா? இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தேனா? இல்ல. நாம் தமிழர்ல இருந்தேனா? இல்ல. ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் இருந்தனா? சொல்லு. எதனா அரசியல் சொல்றாருல்ல, அரசியல் கட்சியில் இருந்தனா, அதையே அவனுக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை. வெறுங்க சார், நான் என்ன பேச விடாதானே. நான் முதல் அம்பேத்கர் மக்கள் விடுதலை இயக்கம் கட்சி இல்லை, அது ஒரு இயக்கம். கட்சிக்கும் இயக்கத்துக்கும் சம்பந்தமே தெரியாத, பொருளே தெரியாத ஒரு முட்டாள் பேசுறான்னா அந்த முட்டாளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. கட்சிக்கும் இயக்கத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். இந்த இயக்கங்கள் யாருக்கான இயக்கம்? 1000 ஆண்டுகளுக்கு மேல் அடிமைப்படுத்திருந்த மக்களுக்கான இயக்கம். அது இயக்கத்துக்கும் கட்சிக்கும் வித்தியாசம் தெரியாம ஒரு அரசியல்ல வந்து நான் தலைவன் 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 பீத்திக்கிட்டு கிடக்குறான்னா, கூவிட்டு கிடக்குறானா, அவன் மனுஷனா? அவன் அந்த இயக்கம் யாருக்கான இயக்கம்? தினம் தினம் பாலியல் வன்கொடுமை அவர்களால் குரல் கொடுக்கின்ற இயக்கம். செருப்பு போட்டு நடக்கூடாதுன்னு சொல்றான அவர்களை காப்பாற்றுவதற்கான இயக்கம். இரட்டை டம்ளர் வச்சிருக்கான அவர்களை குரல் கொடுக்கின்ற இயக்கம். துண்ட தோல்ல போடக்கூடாதுன்றான இது மாதிரி அவர்களுக்கான இயக்கம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம். அந்த இயக்கத்துல பணியாற்றுங்க. அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி என்பது ஒரு இயக்கம். அதுல வேலை பார்த்தேன் நான். சேர்ந்து யாருக்காக வேலை பார்த்தோம்? உன்ன மாரி அதிகாரத்தை நோக்கி நாங்க போலியே. அதிகாரத்தை நோக்கிய நாங்க அதிகாரம் நோக்கினா திமுக தான் இருந்திருக்கணும். அதிகார ஆசை இருந்தா நான் அதிமுக தான் இருந்திருக்கணும். அதிகார ஆசை இருந்தா நான் பொது உடைமை கட்சியில் தான் இருந்திருக்கணும், பாமக தான் இருந்திருக்கணும். இல்லையே. தலித் இயக்கத்தில் நான் பணியாடுறத கட்சி மாதிரி இதை விட வன்மை வன்கொடுமை எதுவுமே இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு தளத்திலையும் ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்படும். அண்ணாமலை முதல்ல ஒரு ஊர்ல என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இப்போ ஆடு மாடு மேய்க்கிறேன், விவசாயம் பாக்குறேன்னு சொல்றாரு. ஒரு கட்சிக்கு தலைவர் ஆயிட்டாரு. ஆடு மாடு மேய்ச்சி இருந்தோம், ஏன்டா நீ கட்சி தலைவர் ஆகணும் எவனா கேட்டா அதை விட முட்டாள் தானே இருக்க முடியுமா? நீ தலித் இயக்கங்களை பணியாற்றி இருந்த, நீ எப்படி காங்கிரஸ் தலைவர் ஆகலாம் அப்படின்னு கேட்டா அதை விட வன்கொடுமை எதுவுமே இருக்க முடியாது. ஆனா ஒரு இயக்கங்களையும் எப்படி பணியாற்றுன்னு அர்ப்பணிப்புன்னான்ட்டு எங்க அண்ணன் போய் மூர்த்தியை கேட்கணும், எங்க தலைவர் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை தலைவரை கேட்கணும். அவரை கேட்டுட்டு அவரெல்லாம் எதனா குறை குற்றம் சொல்லியிருந்தா, நீ இந்த இயக்கங்கள்லாம் வேலை பார்த்தாரு, அவர் சரியா வேலை பார்க்கல, பிரச்சனை இல்லை, கை கொடுத்துட்டு அடுத்த நகர்வுக்கு போனோம். நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. அவரை நான் இது வரைக்கும் விமர்சனம் பண்ணதில்லை. எந்த இயக்கங்கள் இருந்தனா தலைவர்கள் அவங்க என்ன விமர்சனம் பண்ண கிடையாது. சகோதர பாசத்தோடு பிரிஞ்சு வந்தோம். அந்தந்த தளத்துல அவங்க வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு. இந்த ஜனநாயகம் கூட தெரியலன்னா இவருக்கெல்லாம் என்ன தலைவர் சொல்லுங்க பாப்போம். ஆனா குற்றச்சாட்டு எப்படி வைக்கிறாருன்னா, நீங்க வந்து குற்றவாளி, குற்ற பின்னணி கொண்டவர். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சியில ஒரு மாநில தலைவரா குண்டாஸ் வச்சிருக்க ஒருத்தர் இருந்திருக்கிறாரா? இவர் குண்டாஸ்ல இருந்து வெளியில வந்தவருக்கு இந்த பொறுப்பு கொடுத்து தமிழ்நாடு மட்டும்தான் எக்ஸப்ட், அது செல்வப்பிரந்தை அவர்கள் தான் எக்ஸப்ட் அப்படின்னு நேரடியா வைக்கிறார். சரி, அமித்ஷா மேல என்ன வழக்கு போட்டாங்க? உள்துறை அமைச்சர், அவருடைய தலைவர் குஜராத்துக்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டீங்களா சார்? ஒரு பட்டியல் இனத்துல இருந்து வந்தவன் என்ன போட்டு இப்படி போட்டாங்க அப்படி போட்டாங்க, இது நியாயமா அப்படின்றாங்களே, அவர் மேல என்ன வழக்கு போட்டாங்க சொல்லுங்க. நீங்க ஜேர்னலிஸ்ட், உள்துறை அமைச்சரா இருக்கிறவர், கடந்த 5 ஆண்டுகளா இருந்தவர், அதுக்கு முன்னாடி 5 ஆண்டுகளா அந்த கட்சிக்கே தலைவர், மாநிலத்துக்கு அகில இந்திய தலைவர், அவர் மேல வழக்கு போட்டாங்க. பெண்களை உளவு பார்த்த வழக்கெல்லாம் கூட அவர் மேல இருக்கு. அதை பத்தி வாங்கி திறக்க மாட்டீங்க, என்னை பத்தி வாங்கி திறக்கிறீங்க. அப்படின்னா இன்னும் அந்த ஏற்றத்தாழ்வோட தான் எல்லோரும் பாக்குறாங்க. இதை விட எப்படி சார் சொல்ல முடியும்? நீங்க வந்து காங்கிரசினுடைய மாநில தலைவரா இருக்கீங்க, காங்கிரசின் முகமா அறியப்படுறது, உங்களுக்கு கொடுத்த தலைவர் பதவிங்கிறது இந்த சமூகம் என்பதால் கொடுக்கப்படல, உங்களுடைய செயல்பாடுகளால், உங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வெயிட்டேஜ், ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பின் முகாந்திரத்தின் அடிப்படையில் அண்ணாமலையோ அந்த தரப்பினரோ எதிர் தரப்போ விமர்சிச்சா தலித் விக்டிம் கார்டு எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் என்ன சமூக நீதி இருக்கு? நீயும் படிக்கிற,
எவனோ படிக்கிறான், நீயும் 50 மார்க் வாங்குற, அவனும் 50 மார்க் வாங்குறான். உனக்கு ஏன்டா ரிசர்வேஷன்? நீ 40 மார்க் வாங்கினா வேலை வாய்ப்பு கிடைக்குமா? நீ 40 மார்க் வாங்கினா உனக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைக்குமா? ஏன் அந்த தலித் கார்டை யூஸ் பண்ற? அந்த கேள்வி தானே கேட்குறீங்க இப்போ. அப்போ அதுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு யார் சார் அப்போ ரிசர்வேஷன்? எதிர்த்து கேள்வி கேட்டாலே இதை பயன்படுத்துறாங்கன்ற விமர்சனம் வர யாரை கேட்கணும்? யாரை கேட்கணும்? உன்ன மாரி அராமியா அடங்கா பிடாரியா ஊர்வம்புக்கு போறவன கேட்கலாம். நாங்க ஏதாவது ஊர்வம்புக்கு போறோன்னா, யாரை பத்தியாவது தரைக்குறைவா பேசுறேன்னா, யாரை பத்தியாவது அநாகரிகமா விமர்சனம் பண்றேன்னா, அரசியலா பேசுற. நீ அரசியலா பேசு. ஜெயலலிதா அம்மாவை பத்தி நீ என்ன சொன்ன? குற்றவாளி, ஊழல் வழக்குல சிக்கி தண்டனை குற்றவாளி. உன் கட்சியில யாரும் குற்றவாளி இல்லையா? பாஜக யாரும் குற்றவாளி இல்லையா? ஜெயலலிதா அம்மையார் தான் குற்றவாளியா? சொல்லுங்க சார், அது நியாயமா? சொல்லுங்க. நீங்க ஜேர்னலிஸ்ட், நேர்மையான ஜேர்னலிஸ்ட், அவர் சொன்னது சரியா தவறா? இல்ல. இப்போ தேர்தல் நேரத்திலேயே பணம்லாம் மாட்டுச்சு சார். அவர் சொன்னது சரியா தவறா? அண்ணாமலை சொன்னது சரியா தவறா? அம்மையார் ஜெயலலிதாவை இந்த நாட்டுடைய முதலமைச்சரா இருந்தவரை குற்றவாளின்னு சொல்லலாமா? நீதிமன்றம் சொல்லிருச்சு அவங்க குற்றவாளி. ரைட், அவர் குற்றவாளி தான். ரைட், ஓகே. விமர்சனம் பண்ணலாமா? இறந்து போனவங்க. நீத்தார் பெருமைன்றார் திருவள்ளுவர். நீ தமிழனா? நீ தமிழன் திருக்குறளை படிக்காம தமிழனா இருக்கும். நீத்தார் பெருமைன்னா இறந்தவர்களை பற்றி பெருமையாக பேசு, இழிவுபடுத்தாதன்றார். நீ ஏன் பேசுன? எத்தனைங்க நான் கூட்டணி வச்சிடல அதிமுக கூட. நீ 2 முறை கூட்டணி வச்சிருந்திருக்க. மக்களவை தேர்தல் 2019 கூட்டணி வச்சிருந்திருக்கீங்க, 21 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சிருந்தீங்க. அப்படி அந்த அம்மையாரை தரைக்குறைவா பேசலாமா? விமர்சனம் பண்ண, நீ அரசியலத்தை விமர்சனம் பண்ண, தரைக்குறைவா பேசக்கூடாதுல்ல. ரைட், இது நியாயமா? அப்படின்னா பாஜகவுக்கு ஒரு அளவுகோல், அதிமுகவுக்கு ஒரு அளவுகோலா? அண்ணாமலைக்கு ஒரு அளவுகோல், அமித்ஷாக்கு ஒரு அளவுகோல், செல்வ பிறந்தைக்கு ஒரு அளவுகோலா? சார், எங்க மேல போட்ட வழக்குகள் எல்லாம் நாங்க இந்த மக்களுக்காக குரல் கொடுக்குறோம், தினம் போராடுறோம். என்ன வழக்கு? ஒரு கொலை வழக்குல என்னையும் எங்களுடைய தலைவர் பூவையமூர்த்தியும் சேர்த்தாங்க. என்ன வழக்கு தெரியுமா? 7 வருஷம் படுத்தி கைது பண்ணாங்க. கேட்டுங்க, யூ கேன் வெரிஃபை. புகார்தாரர் சொல்றான் வந்து, நான் புகார் என் பேர்ல புகார் கொடுத்துருக்காங்க, அன்னைக்கு நான் சென்னையிலேயே இல்லைங்கன்றான். இதுதான் வழக்குடைய தன்மை. எப்படி சென்னையில் இல்லாதவங்கிட்ட புகார் வாங்கி அங்க 2 பேர் மேல போட்டீங்க? எதுக்கு 7 வருஷம் பொறுத்து? ஒன்று. இரண்டாவது, இதெல்லாம் புரிவிடுங்க. இரண்டாவது, 50,000 ரூபாய் கொடுத்தாங்க, 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு 40,000 ரூபாய் புதைச்சி வச்சிருக்கேன், அதனை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு குற்றவாளி சொல்றான். போயிட்டு தாசில்தார், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்லாம் கூட்டி போயிட்டு சிபிசிஐடி, நாட் சிட்டி போலீஸ் சார், ஸ்டேட் போலீஸ், சிட்டி போலீஸ் சரியா விசாரிக்காத சிபிசிஐடி தான் விசாரிச்சது. போயிட்டு தோண்டி பார்த்தாங்க, 40,000 ரூபாய் பணம் எடுத்தாங்க. ஒரு நம்பரா எழுதுனாங்க, ஒரு நம்பரா எழுதுனாங்க. ரூபா நோட்ல இருக்கு, ரூபா நோட். அதுக்கு பேரு வந்து மகசர் விட்னஸ் சொல்லுவாங்க. தாசில்தார் கையெழுத்து போடுறாரு, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கையெழுத்து போடுறாரு. பணம் எடுத்துட்டாங்களா? அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க? ஒப்படைப்பாங்க. எங்க? சிபிசிஐடி அலுவலகத்தில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். அது கடைசியா ப்ரொசீட் பண்ணும்போது. ரைட், இங்க ஆபீஸ்லாம் வைக்க கூடாது, நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். நீதிமன்றம் ஒப்படைச்சிட்டாங்க. ஓகே. எங்க தலைவர் பூவையமூர்த்தி தலைவராக இருந்தவர் உடனே கவர்னருக்கு, ஆளுநருக்கு கடிதம் எழுதினார். அவரும் வழக்கறிஞர், நானும் வழக்கறிஞர், எங்க வழக்கறிஞர் டீம் எழுதுறாங்க. இது மாதிரி 95-6 நடந்த சம்பவத்தில் நாங்கள் பணம் கொடுத்து தான் 2001 கைது பண்ணுறீங்க, கேஸை போடுறீங்க. இந்த நோட்லாம் எப்போ பிரிண்ட் ஆச்சு? இதுதான் ஆரிஜின் ஆஃப் த கேஸ். இந்த நோட் எப்போ பிரிண்ட் ஆச்சுன்னு எழுதுறாங்க. ரிசர்வ் பேங்க் கவர்னர் நாசிக் பிரஸுக்கு எழுதுறாரு. நாசிக் பிரஸ்ல இருந்து ரிப்ளை வருது. என்ன ரிப்ளை வருது? இந்த கரன்சி நோட் சீரியல் நம்பர் 2000 ஆண்டு ஏப்ரல் மாதம் அச்சிடப்பட்டது, செப்டம்பர் மாதம் வெளியிடப்பட்டதுன்னு வருது. புழக்கத்துக்கே செப்டம்பர்ல தான் வருது. எப்படி சார் 95-6 பூமிக்குள்ள போவோம்? அது இதான் சார் வழக்கு. இதை பத்தி அறிவுஜீவிகள், அறிவாற்றல் பெற்றவர்கள், ஆளுமை உள்ளவர்கள் ஒருத்த மேல அனிமாசிட்டி பண்ணணும். மிருகம் குதறது பாருங்க, கடிச்சு எளிமையான மிருகத்தை அப்படி குதறலாம் நினைச்சா நியாயமா இது? சரி, ரைட். இல்ல பொது சந்தேகமா இருக்கலாம். இருங்க சார், நாங்க உடனே நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றத்துக்கு போய் இது மாதிரி நடந்திருக்கிறோம். அன்னைக்கு நீதிமன்றம் கேட்கறாங்க, கடன்னு வழக்கம் நடத்தி இதுல ஒண்ணுமே இல்லை, இதுல வழக்கில் ஒண்ணுமே இல்லை, இவரை விடுவிக்கப்பட்டவர்கள் விட்டீங்களா, முடிச்சிங்க அந்த வழக்கு? ரைட். இது எப்போ நடந்தது? 95-96 நடந்து 2001, 2003 முடிச்சு வச்சிட்டீங்க, 21 வருஷத்துக்கு முன்னாடி.
அப்போ வந்து பிஜேபி பீரியட் தான்ல. ஆமா சார், பிஜேபி தான் என் மேல போட்டது. அப்போ பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் உடைய சங் பரிகார அமைப்புகள் தான் பின்னாடி துருதுனாங்க. அப்ப அது காரணங்கள் நிறைய உண்டு, அது ஒரு நாளைக்கு பேசுவேன், நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துவேன். ரைட், சரி போனீங்களே விட்டுட்டீங்களே, அப்பீல் பண்ணாம போக கூடாதா? பண்ணணும். சொல்லுங்க, குற்றம் இருக்குன்னு நீங்க சிபிசிஐடி தானே சார்? சிபிசிஐடி சார், உங்க ஆட்சி சார், பிஜேபி ஆட்சி சார். அங்க பிஜேபி ஆட்சி, இங்க அதிமுக ஆட்சி. ஏன் சார் அப்பீல் போல? நீ படிச்சவர் தானே, நீ ஐபிஎஸ் ஆபீசர் தானே, எதுக்கு அப்பீல் போல? அப்பீல் போனோம்ல, உனக்கு 0.1% இதுல உண்மை இருந்தா கூட அப்ப ஏன் அப்பீல் போல? என்ன காரணம்னா, அந்த அறிவி ஜீவிகளுக்கு, தலித்தின விரோதிகளுக்கு, காலங்காலமாக பட்டியலின மக்களை பழிவாங்குகின்ற இந்த சாதியவான் சொல்றேன், இதுல உண்மைத்தன்மை இல்லை. உண்மைத்தன்மை இல்லைனாலும் பரவாயில்ல, இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு, வரிக்கு வரி எழுதியிருக்காங்க அந்த தீர்ப்புல. ஏன் அப்பீல் போல? 23 வருஷம் 24 வருஷமா இதுதான் சார் உண்மை. நீ இதை எவ்வளவு நாள் பேசு, நல்லா பேசு, பேசிட்டே இரு. அவர் மேல கொலை குற்றவாளி, கொலை குற்றம் போட்டா பேசிட்டே இரு, நல்லது தானே. நீ பேச நீ எக்ஸ்போஸ் ஆகுற, நீ பேசதான் நான் வலிமை அடைகிறேன், நீ பேசதான் என் சமூகம் வலிமை அடையுது, நீ பேசதான் குரலற்ற மக்கள் வலிமை அடைகிறாங்க. பேசிட்டே இருக்கணும், நீ அதான் எதிர்பார்க்கிறோம். நீ பேசணும், இதை பேசிட்டே இருக்கணும், இன்னும் பேசணும், இன்னும் வலிமையா பேசணும் நீன்றோம். பேசிட்டே இரு. என்னென்ன எதிர்வினை நம்மள்ட்ட இருந்து இருக்கு? அவர் பேசுறதுதான் வெயிட் ஆகும், அவர் பேசுறதுதான் ப்ரொமோட் பண்ணுவாங்க சார். அப்ப அதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் பெறாதா? ஜெய்பீம் படம் பாத்தீங்களா? யார் வெற்றி பெற்றாங்க அதுல? சொல்லுங்க சார். அடிச்சு துவைச்சு எடுத்தீங்க, செங்கேணி தான் ஜெயிப்பாங்க. செங்கேணி தான் ஜெயிப்பாங்க. ஒரு நாளைக்கு நான் ஜெயிச்சேன் நீதியரசர் சொன்னார். ஜெயிச்சுட்டார் சொன்னது இப்ப 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார். நீதியரசர் என்கிட்ட சொன்னார், 20 நீ ஜெயிச்சுட்டப்பாண்டார், நியாயம் ஜெயிச்சிருச்சுன்னார். நான் சொன்னேன், நான் ஜெயிக்கல சார், நீதி ஜெயிச்சிருக்கு, நியாயம் ஜெயிச்சிருக்கு, என்ன செத்து போகல நீதி. இது மாதிரி அண்ணாமலைகள், எவ்வளவு அண்ணாமலைகள் வந்தாலும் ஒரு நாள் நீதி வெல்லும். இதுக்கெல்லாம் இவர் பதில் சொல்லணும். என்னை போய் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னார், என்னை போய் ரவுடி ஷீட்டர்னார். நான் பெருந்தன்மையாக என்ன சொன்னேன்? நீங்கள் சொன்னீங்க ஆதாரம் இருந்தால் கொடுங்க, ஆதாரத்தை கொடுங்க, நான் உன்னை விட்டுறேன். ஆதாரத்தை கொடுக்கலன்னா மன்னிப்பு கேட்கணும். 2 சாய்ஸ் கொடுத்தேன், 2 அவர் எடுத்துக்கல. நேற்று வரைக்கும் டைம் கொடுத்தேன். இன்னும் அந்த ஆதிக்க வெறி, சாதி வெறி, எல்லாருமே ஆதிக்கம் பண்ணவங்க தானே அண்ணாமலைலாம், சாதி வெறி தானே. என்ன பண்ணாரு அவரு? ஒரு ட்வீட் போடுறாரு, இந்த வழக்கெல்லாம் இல்லையா, அந்த வழக்குடைய தன்மை தெரியுமா, அந்த வழக்குடைய நிலைமை தெரியுமா? ஆனால் செங்கேணி கணவன் மேலேயும் அந்த வழக்கை தானே போட்டாங்க. ஜெய்பீம்ல செங்கேணி தானே ஜெயிச்சா, ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவு போராடினாங்க. நான் ப்ரூவ் பண்ணவில்ல, இயற்கையே ப்ரூவ் பண்ணிடுச்சு. எத்தனை ஆண்டுகள்ல? 2 ஆண்டுகள்ல, 2 ஆண்டுகள்ல இயற்கை ப்ரூவ் பண்ணிடுச்சு. இந்த வழக்கு அப்பீல் போக முடியாது அப்படின்னு விட்டுட்டீங்களா? எல்லா வழக்குமே நீர்த்து போன வழக்குகள் சார். நான் சொல்றேன் சார், அடுத்தது 4 வழக்கு போட்டாங்க. 2003 போட்டது யாரு? இதே அண்ணாமலையுடைய மூதாதையர்கள் போட்டாங்க என் பேர்ல. வெடிகுண்டு வழக்கு போட்டாங்க, 2 வெடிகுண்டு வழக்கு. ஜெயலலிதா போட்டாங்கன்னு அவர் திருப்புறாரு. யாரு? அண்ணாமலை சொல்றாரு, ஜெயலலிதா ஆட்சி இங்க இருந்த போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போட்ட வழக்கெல்லாம் இவர் வந்து மத்திய அரசெல்லாம் எதுல தலையிடணும்னு தெரியாம மத்திய அரசை வந்து இழுத்து விடுறாங்க. இன்ஸ்டிகேட்டட் பை அது சொல்லுங்க யாருன்னு. இதே அம்மையார் ஜெயலலிதா என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு இது தெரியவே தெரியாது. நான் கூட்டணி 2006 எம்எல்ஏ ஆகிறேன். ஆமா, 2003 அந்த வழக்கெல்லாம் முடிச்சு வைக்கப்பட்டது. அந்த 2 வருஷத்துல நான் ரொம்ப வேதனையோட இருந்தேன். அந்த அம்மாவை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு முறை கேட்டாங்க. உங்களுடைய கோபம் நியாயமான கோபம், என்கிட்ட போய் நீங்கள் பத்திரிகைகள் அறிக்கை கொடுத்தது, பேட்டி கொடுத்தெல்லாம் பார்த்தேன், நியாயமான கோபம், நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அம்மையார் சொன்னது என்கிட்ட, ஜெயலலிதா அம்மையார், எனக்கு அதுங்க சம்மந்தமே கிடையாது, நான் இதில் தலையிடவே இல்லை, எனக்கு தெரியாது. பத்திரிகையில் வரும்போது இது மாதிரி ஒரு செய்தி வரும்போது உண்மைக்கு புறமான அவங்க மேலே வழக்கு போட்டு நான் கூப்பிட்டு கண்டிச்சேன். ஜெயலலிதா கண்ட்ரோல்ல இருக்கிற காவல்துறை வழக்கு பதிவது ஜெயலலிதாவுக்கு தெரியாதுன்றது வந்து சரியான பதிலா சார்? இல்லை, இது பதிலா கேள்வியாக்க நான் போலங்க, அந்த அம்மா சொன்னதை சொன்னேன். நான் அது மாதிரி தனிப்பட்ட முறையில் யார் மேலே இவங்க மேலே வழக்கு போட்டப்ப கேட்டேன். சில அந்த இந்துத்துவ கொள்கையை உள்வாங்கிய அதிகாரிகள், ஆர்எஸ்எஸ் பின்புலம் அதிகாரிகள் அதை செஞ்சாங்கன்னு தான் எனக்கு தகவல் வந்துச்சு. ஜெயலலிதா பீரியட்ல ஸ்ட்ராங்கா நடந்திருக்கு. அப்போ நீ 4 வழக்கு போட்டேன்ல, இப்போ சொல்றேன்ல, நீ நான் சொல்றேன், ஒரு அண்ணாமலை என்ப ஒரு மனிதன் வந்து ஃபர்ஸ்ட் மனுஷனா நடந்துக்கணும், குறைந்தபட்ச நேர்மை இருக்கணும், படிக்கணும். நீ ஐபிஎஸ் ஆபீசர்னா படியா? இந்த ஒரு வழக்கு பார்த்தா படிச்சிருக்காரு சார். 20,000 புக்கு படிச்சிருக்காரு. 20,000 புக்கா? அது எது மாதிரி புக்கு? எது மாதிரி புக்கு?
என்கிட்ட கூட சொல்லுவாங்க, நான் கிரைம் நாவலாக படிச்சுட்டு இருக்கேன். ஏன்டானா அப்போ தான் நிறைய தப்பு பண்ண முடியும். கிரிமினல் ஆகுறதுக்காக ப்ரிப்பேர் ஆகுறது. என்கிட்ட ஒரு பையன் சொன்னான், நான் நிறைய கிரிமினல்லாம் படிப்பேன். எதுக்கு நீ கிரிமினல்லாம் படிக்கிற, எப்படிலாம் தப்பிக்கலான்னு. அடுத்தது நான் சொல்லுவேன், கிரிமினல் நாவல் படிப்பேன் அப்படின்னா, கிரைம் நாவல் படிப்பேன். ஏன்டா அப்படின்னா, எப்படிலாம் தப்பு பண்ணலாம், எப்படிலாம் தப்பிக்கலாம்னு அதில் இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி இவர் படிக்கிற புத்தகம் எது மாதிரி புத்தகம், நாங்கள் படித்த புத்தகங்களாம் அன்பை போதி, வாழ்க்கை என்பது நீண்ட நெடிய தூரம் கிடையாது, குறுகிய காலம், வயது போகும், நோய் வரும், மரணம் வரும், மனதளவில் யாரும் புண்படுத்தாமல் வாழ்க்கையில் நீ நகருன்றான். புத்தர் புத்தகத்தை பல முறை படிச்சிருக்கேன். புத்தர் எங்களுக்கு போதிச்சது எல்லாம் அன்பு 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 தான். நீ அறிவுபூர்வமாக இரு, நீ அன்பாக இருந்தார். என்னைக்காவது நான் ஒரு நாள் அண்ணாமலையை குறிப்பிட்டு, இவர் ஹிஸ்ட்ரி ஷீட்டர், இவர் ஐபிஎஸ்ஸாக இருக்கும்போது கர்நாடகாவில் இவ்வளோ தவறு பண்ணியிருக்காரு, இவ்வளவு காலம் அவருக்கு பணி இருக்கும்போது எதுக்கு ராஜினாமா பண்ணிட்டு ஓடிட்டு இருந்தாரு, ஓடி வந்த நோக்கம் என்ன, இதெல்லாம் நான் என்னைக்காவது கேட்டிருக்கேன். எல்லாரும் கேட்டாங்க. இல்ல, காரணம் இருந்தா கேட்டிருக்க போறீங்க, ப்ரூஃப் இருந்தா கேட்டிருக்க போறீங்க. அப்புறம் மீதி பேர்லாம் கேட்டாங்களே, இவர எல்லாரும் கேட்டாங்களே. மதன் யூடியூபர் ஒரு யூடியூபர் விட்டார், என்ன விட்டார் அதில் சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க சார், என்ன சொன்னார் அவர்? கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே வீடியோ எடுக்க சொன்னாருன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லை, அவர் என்னென்ன பண்ணிட்டு வந்தாரு, அவர் மனைவி மேல என்னென்ன தொழில் பண்ணாரு. ஏங்க நாங்கெல்லாம் சாதாரண ஆட்களுங்க. அவரு உங்களுக்கு உங்க குடும்பத்தையும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. லண்டன்ல உங்களுக்கு சொந்தமா காலேஜே இருக்கு, உங்களுடைய மனைவி பேர்ல இருக்கு. இங்க பாருங்க, நாங்க இப்படியே கையை தூக்கிட்டு எங்க வேணாலும் போவோம். மடியில கணவருக்கு தான் வழியில பயம். நாங்க ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள், விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள். என் மனைவி நேர்மையான முறையில் தொழில் செய்கிறார், எங்கள் குடும்பம் நேர்மையான முறையில் தொழில் செய்கிறது. எங்களை நீ ஃபிங்கர் காட்டவே, இது மாதிரி சிபிஐ விசாரிச்சுட்டாங்க எங்களை. எப்போ இதெல்லாம் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்கிறார். இந்த குற்றச்சாட்டெல்லாம் சிபிஐ விசாரிச்சாங்க, இன்கம் டேக்ஸ் விசாரிச்சாங்க, சிபிசிஐடி விசாரிச்சாங்க, சிட்டி எங்களை விசாரிக்காதவங்களே கிடையாது. எல்லாம் பிடிச்சி பார்த்து புழிஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஒன்றுமே இல்லடா அது அப்படின்ட்டு. இப்போ புதுசாக எதனா இப்போ தயாராக இருக்க, வர சொல்லுங்க. தங்களுடைய அரசியல் எதிரிகளை பிஜேபி ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் எப்படியெல்லாம் டீல் பண்ணுதுன்றத பார்க்குறோம். அந்த மாதிரியான முகாந்திரங்கள் இருந்திருந்தா உங்களையும் அப்படிதான் டீல் பண்ணி இருந்திருப்பாங்க, ரைட்? அப்படியான மூவ் எதுவுமே இல்லைன்றப்பயே வேற ஒரு கோணம் அதில் இருக்கு. ரெண்டு விஷயங்க, ரெண்டு விஷயம் நான் சொல்றதெல்லாம் என்னன்னா, ஒரு நேர்மையான அரசியல்வாதி மக்களுக்காக தூய்மையா சேவை செய்ய வருவோம். முதல்ல ஒரு நாகரிகம் வேணும், ஒரு பண்பு வேணும், குறைந்தபட்ச அன்பு வேணும். எதுவுமே இல்லாம இப்படி அரசியல் கட்சி தலை யார் ஏற்றுக்கொள்வார்கள் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி தடாதான் தமிழ்நாட்டு அரசியல்ல தன்னை தன்னுடைய கட்சியை வலுப்படுத்தும் அப்படின்னு அவர் ஆழமா நம்புறாரு. அதன் அடிப்படையில தான் 2ஆம் இடங்கள்ல பல மாநிலங்கள்ல பல தொகுதிகள்ல வந்திருக்கேன் அப்படின்னு உறுதியா நம்புறாரு. இந்த சின்ன பையனை தொட்டுட்டீங்கல்ல, என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு உறுதியா சொல்லிட்டு போறாரு. இந்த தமிழ்நாடு பல அரசியல் தலைவர்களை பார்த்தது சார், பல கட்சிகளை பார்த்தது. இவர் என்னவோ அறவேக்காடுதனமா எதுவும் செஞ்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் நீண்ட நாளுக்கு நிலைக்காது. தமிழ்நாட்டு மக்களாம் புறந்தள்ளிடுவாங்க. உங்க சைட்ல இருந்து உனக்கு சோசியல் ஜஸ்டிஸ்னா என்னன்னு தெரியலையே, சொல்லுங்க பார்ப்போம். தமிழ் இசை இருந்தாங்க, எனக்கு அந்த அம்மாவுக்கும் பல கருத்து மோதல் வந்திருக்கு. முருகன் இருந்தார், கருத்து மோதல் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த தலைவரெல்லாம் கருத்து மோதல் வந்திருக்கு. யாரும் நான் நடந்து போகிறேன் சார், வலிமையான ஒருத்தன் இருக்கான், அவனை பார்த்து என்னுடைய பார்வை எப்படி இருக்கான், வலிமையானவன். இன்னொருத்தன் ரொம்ப வலிமை எழுந்தவனா இருப்பான், காலகாலமாக அப்படி தான் இருப்பான். அவனை பார்த்தா கருணை வரும், சிரிப்போம், பேசுவோம். இப்போ எங்களுக்கு இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக ஆகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், வேற வேற அணியிலேயே இருந்தாலும் அவங்க பேசுகிற தன்மை, பார்க்குற பார்வையில் வேற. ஒரு மனிதன் அண்ணாமலைக்கு மட்டும் இந்த வக்கர புத்தி இருக்கு, உனக்கு பிரித்து பார்க்கவே தெரியலையே. மனிதர்களை பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கணும். வலிமையானவனை எப்படி பார்க்கணும், எளிமையானவனை எப்படி பார்க்கணும், ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்ல போராடி ஒருத்தனை வந்தவன் எப்படி பார்க்கணும். உனக்கு எப்படி பிரிச்சு பார்க்கவே தெரியல, எப்படி ஒரு தலைவனா இருக்க முடியும்? இப்படி பேசுறாரு தொடர்ச்சியா. அதுக்கு பின்னாடி ஒரு சாதிய வன்மமும் இருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அப்படின்னா உங்க தரப்புல இருந்து நடவடிக்கை என்ன? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லைன்னா என்ன ஹிஸ்ட்ரி ஷீட்டர் எந்த ஸ்டேஷன்ல இருந்துச்சு, எந்த கமிஷனர் இவர் ரவுடி லிஸ்ட்ல சேர்த்தாங்க, அதை கொடுக்கணும். இது ரெண்டும் கொடுக்கலன்னு வச்சுங்க, எனக்கு நீதியுடைய பாதுகாப்பு தான் இருக்கு, சட்டத்தோடைய பாதுகாப்பு இருக்கு. சட்டம் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் நான் அவர் மேல் நடவடிக்கை எடுப்பேன். நீங்க நீதிமன்றம் உறுதியா இருக்கேன்.
ஓகே. உறுதியா இருக்கு. நான் எவ்வளவு பார்த்துட்டு வந்தேன் சார். நாங்களாம் சாதாரண குடும்பம், கிராமத்துல கீழே வந்தவங்க. எங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. எதை வச்சுட்டு நாங்கள் இந்த மக்களுக்காக போராடினோம்? எவ்வளோ பெரிய ஆளுமைகளாக எதிர்த்தோம். எம்ஜிஆர் எதிர்த்து அரசியல் பண்ணவங்க நாங்கள், அம்மையார் எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க, எல்லா முதலமைச்சரும் எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க. எவ்வளோ மிரட்டல் பார்த்துருப்போம், எவ்வளோ கொலை மிரட்டல், எவ்வளோ சிறை மிரட்டல், எவ்வளோ வழக்கு மிரட்டல், எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கோம். வேற யாரையாவது ஒரு பல்ல பிடிச்சி பார்க்கலாம், எல்லாம் பார்க்க முடியாது. தூய்மையாக வாழ்ந்துட்டு இருக்கோம், ரொம்ப நேர்மையாக வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்கள் அனி ட்ராப் பண்ணுறது இல்லை, பழி வாங்கிறது இல்லை, எடுத்தறிஞ்சு பேசுறது இல்லை, பக்கர புத்தி கிடையாது எங்ககிட்ட. எதை வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கும். எவ்வளோ காலம் அதிகாரத்தில் இருப்பாங்க இவங்க? அதிகாரம்ன்றது எவ்வளோ காலம் சார்? நான் கூட சொல்லுவேன், எம்எல்ஏவாக இருக்கும், எம்பியாக இருக்கும், எங்கள் தோழர்கிட்ட சொல்லுவேன், மந்திரியாக இருக்குன்னா அது டெம்பரவரி. நிரந்தரம் என்பது நம்முடைய பண்பாடு, நம்முடைய அன்பு, நம்முடைய அறிவு, நம்முடைய நேர்மை. இதைத்தான் ஒருத்தனை வந்து மனிதனை வந்து எந்த காலமானாலும் கை கொடுக்கும். ஆணவம், அகம்பாவம், எடுத்தறிஞ்சு பேசுறது. நான் சின்ன பையன் சொல்லிட்டியா, நான் என்ன பண்ணுறேன் பாருங்க. என்ன பண்ணுவேன் நீ சொல்லுங்க, நான் கேட்குறேன். நீ என்ன முன்னாலும் என்ன பண்ண முடியும்? Who are you? பொய் வழக்கு போடுவேன், பிடிச்சி கொஞ்சம் சிறைப்படுத்தி பார்ப்பேன். அப்புறம் அதுக்கப்புறம்னு ஒன்று இருக்குல்ல சார், அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குல்ல. உனக்கு இவ்வளோ வன்மம், உண்மைக்கு புறம்பா சிந்திக்கிற ஆளுக்கு எவ்வளோ இருக்கு, நேர்மையாக வாழ்ந்துட்டு இருக்கு போராளிகளுக்கு எவ்வளோ இருக்கும். நாங்கள்லாம் எல்லாத்தையும் நெருப்பாத்தில் நீந்தி வந்து தான் இங்கே உட்காந்துருக்கோம். ஒரு வேற யாருக்குன்னா அந்த மிரட்டெல்லாம் வச்சுக்கலாம், எதையும் சந்திக்க தயாராக இருக்கும். இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கில் இருந்து நீங்க அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுல இருந்து வருது. நான் என்ன விளக்கம் கொடுத்தேன் சொல்லுங்க பாப்போம். ஆருத்ராவினுடைய பெயர் இதுல அடிபடுது, அதனால அந்த லைன்ல இதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணணும்னு. ஆனா ஆருத்ரா பக்கம் இந்த கத்தி திரும்புறப்ப திடீர்னு அண்ணாமலை குறுக்க வந்து செல்வ பெருந்தகைய குறிவைக்கிறார். இது வேற ஒரு சந்தேகத்தையும் கிளப்புற மாதிரி எங்களுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது நான் கேட்கிறேன். நான் இன்னும் நேற்றுக்கு தான் நான் வாயை திறந்து அவர் பேசுகிறேன். 15 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்து நாங்கள் பாஜக பிரமுகர் கொடுத்தோன்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதோடைய குற்றவாளி, ஆருத்ரா குற்றவாளி. அவர் என்ன சொல்றாரு? அதில் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதியிருக்காங்க, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் எழுதியிருக்காங்க. நான் இதெல்லாம் பேசினேன்னா சொல்லுங்க, எவ்வளோ நாகரிகமாக சட்டம் தன் கடமை செய்யணும். நம்ம எதுக்கு இதை போயிட்டு ஒருத்தரை பற்றி இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கு. இவர் அவங்களுக்கு பிரதமரை சந்திக்கிறதுக்கு நேரம் வாங்கி கொடுத்தது, பொறுப்பு வழங்கி கொடுத்தது, அவர் கூட இருக்கக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி இவர் நல்லவர் வல்லவர்னு குற்றவாளிக்கு சர்டிபிகேட் கொடுத்ததுன்னு பல விஷயங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. நான் இதை பத்தி இன்னும் வாயத்தரேன். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுக்குறவங்க யாரு சொல்லுங்க, யாரா இருக்கும்? உன்னை பத்தி தெரிஞ்சவங்க தானே கொடுக்கணும், கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இதை இன்னும் ரிவீல் பண்ணி ஓப்பன் பண்ண எல்லாத்தையும் வச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு சொல்லுவோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, இது மாதிரி இந்தியா சுதந்திரம் அடைந்து ஒரு கட்சியோட தலைவர் இப்படிலாம் இருப்பாரா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அது என்னங்க? அது சொந்த கட்சிக்காரனை போய் வேவு பார்க்கறது, சொந்த கட்சிக்காரனை போய் ரெக்கார்ட் பண்ணுறது, இது எந்த யாராவது ஒரு தலைவர் பண்ணுவாங்களா? அதை பிடிக்கலாம், கட்சி விட்டு எடுப்பாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. நீ உன்னுடைய வேலையை பாரு, நான் என்னுடைய வேலையை பார்க்குறேன்னு. இது என்ன நாகரிகம்? அது ஸ்டில் அதை பண்ணிட்டு இருக்காரா? வருது, எல்லாமே வந்துட்டு இருக்கு. அவருடைய தோழர்கள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே. எனக்கு எங்கிருந்து இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குது? எனக்கு யார் கொடுப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் ஆளுங்கட்சியாவா இருக்கும்? நான் சில நாகரிகம் கருதி சிலதை வந்து பேச வேண்டாம், தனிப்பட்ட தாக்குதல் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நாகரிகமாக தான் அரசியலாக பேசுகிறேன். நீ அரசியலாக பேசு, நான் பேசுகிறேன். ஆருத்ரால வந்து 15 கோடி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கொலை வழக்குக்கும் அதுக்கும் பேசுகிறாங்க, மனு கொடுத்துருக்காங்க 2-3 பேர் என்கிட்ட. இந்த ஆங்கிளில் கொஞ்சம் விசாரிக்க சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஒரு எதிர்கட்சியில் இருக்கிறீங்க, தோழமை கட்சியாகவும் இருக்கீங்க, இதை சொல்லுங்கன்றாங்க. அதில் உறுதியாக இருக்கிறீங்களா சார்? அந்த சஸ்பெக்ட் எல்லாம் கரெக்டாக நீங்கள் சார் சொல்லியிருக்காங்க சார், விசாரிக்கிட்டோம். நான் புலன் விசாரணை பண்ண முடியாது, ஐ எம் நாட் த கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஓகே, மீடியா ட்ரையல் நான் பண்ண முடியாது. ஓகே, சொல்றாங்க இந்த பக்கம் கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்றோம். அண்ணாமலையோட இந்த பதட்டத்தை சந்தேகப்படுறீங்களா? திடீர்னு பேசுறதெல்லாம் அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாங்க, சட்டம் தன் கடமை செய்யும். நானும் போலீஸ் ஆஃபீஸர், நானும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவன். புலன் விசாரணை செய்யட்டும், நல்லா செய்யட்டும், புலன் நல்லா செய்யட்டும், உண்மை குற்றம். இதுதான் ஒரு தலைவன் பேசணும். என்ன கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இப்போ எங்களுடைய மாவட்ட தலைவர் இறந்து போயிட்டார், கொலை பண்ணிட்டாங்க, சஸ்பிஷன் டெத்தான் கொலையான்னு என்ன கேட்டாங்க. என்னை பார்த்த வரைக்கும் கை காலெல்லாம் கட்டி போட்டிருக்கு, ஒருத்தன் இப்படி தற்கொலை பண்ணிக்க முடியாதுங்க. என் பார்வையில் கொலை, என்னுடைய பார்வைக்கு நான் சொன்னேன். அப்போ யாரு இதெல்லாம் அப்படின்னா, சட்டம் தன் கடமை செய்யும். தமிழ்நாடு போலீஸ் மேலே நம்பிக்கை இருக்கு, ஸ்காட்லாந்து போலீஸ் நிகரான போலீஸ். புலன் விசாரணை போயிட்டு இருக்கு, புலன் விசாரணை தலையிட தயாரா இல்லை, சொல்லட்டும். இதானே பேசணும்.
இல்லை உங்கள் கட்சிக்காரே இன்வால்வ் இருந்தால் என்னன்னு ஒருத்தர் கேட்டார். யாராக இருந்தாலும் சட்டத்துன்னு நிறுத்தப்படும். ஒரு தலைவன் இப்படி தான் பேசணும். நீ பேசினே ஒன்று கேட்டாங்கல்ல ஆர்வத்திரான்னா நீ என்ன சொல்லிடுறேன், சட்டம் தன் கடமை செய்யணுங்க, புலன் விசாரணை போயிட்டு இருக்கு சொல்லணுமா? அதானே சொல்லணும். ஒருத்தர் உடனே செல்வ பெருந்தகைக்கு தான் இதெல்லாம் தெரியும். அவர் டிஜிபியாக இருக்கலாம், அவர் ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருக்கலாம். இது என்னங்க அது? எதுக்கு எதை போய் சொல்றது? நீங்க காங்கிரஸ் பிரமுகர் கொலை செய்யப்பட்ட போதும் இதே தான் சொன்னீங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை செய்யப்பட்டதற்கு பிறகும் பலரும் கூட சிபிஐ விசாரணை அதை நோக்கி கேள்வி எழுப்பிய போது நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் தமிழ்நாடு காவல்துறையை நம்புறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நீங்க இருந்த அதே மேடையில மாயாவதி அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. தமிழ்நாடு அரசிற்கு இந்த கொலையில் சம்பந்தம் இல்லை என்றால் அதை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கன்னு ஒரு செய்தி வருது. அந்த செய்தியை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அவங்களுடைய குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கு. அவங்க ஒரு தேசிய கட்சியோட தலைவர். கருத்துரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்கு, எழுத்துரிமை இருக்கு. எல்லா உரிமையும் சட்டத்தில் இடம் இருக்கு. அவங்க கருத்தை அவங்க சொல்றாங்க, என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். அது கருத்து இல்லை சார், குற்றச்சாட்டா வருது. எங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல 120 பேர் செத்து போறாங்க. அதற்கு நியாயம் கேட்கணும்னு நினைக்கும் போது மாயாவதி அவர்கள் அங்க இருக்கக்கூடிய முதல்வர்கிட்ட பார்த்து பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டு அரசு கிட்ட வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாங்க. நீங்க அந்த கூட்டணியில இருக்கிறீங்க அப்படின்னா அது அவங்களுடைய கருத்துன்னு எப்படி போக முடியும்? உங்களை குற்றச்சாட்டு இல்லை, அது என்னுடைய கருத்து கிடையாது. என்னுடைய கருத்து கிடையாது, அது அவங்களுடைய கருத்து. என்னுடைய கருத்து சொன்னா நான் தமிழ்நாடு போலீஸ், ஸ்காட்லாந்து போலீஸ், நிகரான போலீஸ்னு பெயரெடுத்த போலீஸ். எப்பவும் இந்தியாவில் வந்து தி பெஸ்ட் போலீஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ் சொல்லுவாங்க. என்னுடைய மாநிலத்துடைய போலீஸை நான் குறை சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இந்த கொலைகளையும் இந்த குற்றங்களையும் கடந்து போயிடக்கூடாது, நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றேன். புரியுது சார். சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வாதத்திலிருந்து உறுதியா இருக்கிறீங்களா? சட்டம் ஒழுங்கை இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும். ஓகே, இப்போ நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் போல அந்த ஆட்சியில் ஒரு ஆண்டுகளுக்கு எத்தனை கொலை நடந்தது, எத்தனை மாதங்களுக்கு கொலை நடந்தது அப்படின்லாம் சொல்ல போல. புரியுது. நான் சொல்றதெல்லாம் என்னன்னா சட்டம் ஒழுங்கை இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும். இப்போ நான் சொன்னதான் முதலமைச்சரும் சொல்றாரு. சட்டம் ஒழுங்கு வந்து சரியா நிர்வாகிக்கல, கமிஷனர் கிரேட்டர் சென்னை கமிஷனர் மாற்றுங்க. அவருடைய பார்வையா தானே. எதுக்கு மாத்துறாங்க? கிரேட்டர் சென்னையுடைய கமிஷனரை ஏன் மாத்துறாங்க? சென்னை காவல்துறை ஆணையாளரை மாத்துறதுக்கு என்ன காரணம்? அவர் சரியா பண்ணல, மாத்திரன்னு சொல்றாங்க. அவங்க மாத்திட்டு போட்டோம், அதை பத்தி ஒன்றும் எங்களுக்கு கவலை கிடையாது. சட்டம் ஒழுங்கை இன்னும் வலிமைப்படுத்தணும், இன்டெலிஜென்ஸை இன்னும் வலிமைப்படுத்தணும். இதான் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொன்னா, தமிழ்நாட்டில் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இருந்து இந்த இதையும் ஃபாலோ பண்ணணுமா? இல்ல, பாதுகாப்பு அளிக்கணும். நான் சொல்றது எல்லா தலைவர்களும், தலித் தலைவர்கள் மட்டும் கிடையாது. இப்ப கம்யூனிஸ்ட் ஆபீஸ் வந்து அடிச்சு பிடிக்கிறாங்க, பாதுகாப்பு அளிக்கணும். கம்யூனிஸ்ட் தலைவர் பாதுகாப்பு அளிக்கணும், உறுதிப்படுத்தணும் செக்யூரிட்டி. நான் என்னுடைய தமிழ்நாடு, என்னுடைய சென்னை, நான் வந்து அமைதியான முறையில் செக்யூர்டாக வாழணும், பாதுகாப்போடு வாழ வேண்டும். இதுதான் ஒரு குடிமக்களுடைய எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற ஸ்டேஷன்ல நின்று நீங்க அதை சொல்லணும். முதல்ல தலித்துகள் வந்து பாஜக கிட்ட தான் பாதுகாப்பு வேணும், பாஜக தலைவர்கள் தான் பாதுகாப்பு வேணும். முருகன் வந்து இதை உறுதிப்படுத்தும். முருகன் சொன்னார்ல இன்னைக்கு, அவர் தான் டெல்லி கிளம்பி போய் இதெல்லாம் பார்க்குறாரு. சொன்னார் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா. ஏன் தலித் தலைவருக்கு பாதுகாப்பு இல்லையே? எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? பாஜக தலைவர்கிட்ட விமர்சனம் வைக்கிறேன், விமர்சனம் வை, தப்பு கிடையாது. அவதூறு பேசுறல்ல, அபாண்டமா பேசுறல்ல, அவமானப்படுத்துன்னு தானே பேசுற. என்ன அவமானப்படுத்தலையே நீ? என் சொசைட்டியை தானே அவமானப்படுத்துற. அப்ப பாதுகாப்பு எங்கிருந்து வரணும்? நான் கேட்கிறேன் சார். நான் ஹிஸ்டரி ஷீட்டர் கிடையாது, ரவுடி ஷீட்டர் கிடையாது. என்ன ஹிஸ்டரி ஷீட்டர் ரவுடி ஷீட்டர் நான் அவமானப்படுத்துற, அசிங்கப்படுத்துற, சகதி வாரி இறைக்கிற அப்படின்னா அப்ப உங்ககிட்ட எனக்கு பாதுகாப்பு இல்லையே. நீ எப்படி பாஜக தலைவர்? இந்த கேள்வி எழுதில்ல. புரியுது. நீ என்ன பேசலாம்? அவர் சொல்லியிருக்காருங்க, அது அவருடைய கருத்து. இப்ப சொன்னால மாயாவதியை கேட்டாங்க, நான் விமர்சனம் பண்ண முடியும் அந்த மாயாவதியை? அவர் கருத்தை அவர் சொல்றாரு. நான் ஒரு கட்சி தலைவர் என் கருத்தை சொல்லுவேன். என் கருத்தை சொன்னதுக்கு நீ வந்து அவதூறு பேசுற, அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற, சகதி வாரி அரைக்கிற, எவ்வளவு சொல்லியும் பெருந்தன்மையா நாங்கெல்லாம் காந்தி வழி வந்தவர்கள், ஆகையால் மன்னிக்க தெரிந்தவர்கள், மன்னிக்க தெரிந்த மனிதன். ஒண்ணு அவர் சொன்ன குற்றச்சாட்டை நிரூபிக்கணும். ஹிஸ்டரி ஷீட்டரா நான் எங்க இருக்கேன்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹிஸ்டரி ஷீட்டர்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரவுடி ஷீட்டர்? உனக்கு ஐபிஎஸ் என்னத்த ஐபிஎஸ் படிச்சுன்னு அதான் கேட்டேன். நீ நிரூபி. இந்த ஸ்டேஷன்ல உன் பேர்ல ஹிஸ்டரி ஷீட் இருக்கு, இந்த ஆணையாளர் உன்னை ரவுடி லிஸ்ட்டை வச்சிருக்காரு, இந்த ஆணை இந்தா எடுத்து போடு. நிரூபிக்க முடியலையா? மன்னிப்பு கேளுங்க. நிரூபிக்கவும் மாட்டேன், மன்னிப்புங்க, நான் பேசுறது சரி அப்படின்னா இதுதான் ஆன்டி தலித், இதுதான் தலித் மக்களுக்கு விரோதமான செயல். சரி, அதோட நீ ட்வீட் போடுற. என்ன ட்வீட் போடுற? இவர் காந்தி வழியில் வந்தாருன்னு சொல்றாரு, இவர் மேலே இவ்வளவு வழக்கெல்லாம் யார் யார் சொன்னாங்க? ஆன்லைன்லயே இருக்க. நான் பெருமை தானே படுறேன். எங்க அம்மா சொன்னாங்க, டேய் தம்பி, உன் மேல எவ்வளவு வழக்கு போட்டாலும் நீ தலை நிமிர்ந்து நில், நீ குரலற்ற மக்களுடைய பிரதிநிதி, குரலற்ற மக்களின் தலைவன், இன்னும் 100 வழக்கு போடுவாங்க, நிமிர்ந்து நில்டா, தைரியமா போனாங்க. என் தாய், உங்க தாய் உன்னை பார்த்து என்ன பெருமைப்படுவாங்க?
சொல்லுங்க, பெருமைப்படுறதுக்கு எதனா இருக்கா? ஹனி ட்ராப் பண்ணு, விடாத. இப்போ ஒரு பட்டியல் இனத்திலிருந்து ஏறக்குறைய 44 ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஒரு தலைவராக வந்திருக்கேன். எனக்கு நாகரிகமான முறையில் மக்கள் பண்ணி பண்ணணும். காங்கிரஸுடைய சித்தாந்தம், காங்கிரஸுடைய கொள்கை கோட்பாடை மக்கள்கிட்ட போகணும். கட்சியை வலிமைப்படுத்தணும். யாரையாவது நான் அவதூறு பேசியிருக்கேன், அவனை விட மாட்டேன், இவனை விட மாட்டேன், ஆச்சா போச்சா நான் எங்கேயாவது பேசியிருக்கேனா? அது பேசுறது நாகரிகமா? சொல்லுங்க. என்னுடைய தாய் பெருமைப்படுவார், இவனை பெற்றதற்கு நான் பெருமைப்படுகிறேன். உன்னுடைய தாய் பெருமைப்படும்படி நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் அண்ணாமலைக்கு வைக்கிற வேண்டுகோள். ஓகே, ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்களை பேரலையோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி நன்றி நன்றி.